Shiny Manikams lessons. Physics online tutoring. Tamil 4th standard to 12th standard CBSE and metric physics syllabus. BSc MSc physics concepts. Simple teaching, clear concepts, better understanding. To join classes, reach us through mail or Instagram. Thank you. Representation of images formed by spherical mirrors using ray diagrams. Spherical mirrors ஆல ஃபார்ம் ஆகிற இமேஜஸை ray diagram யூஸ் பண்ணி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட சைஸில் இருக்கணும், அதாவது ஒரு ஃபைனைட் சைஸில் இருக்கணும். அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெரிக்கல் மிரருக்கு முன்னாடி பிளேஸ் ஆயிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு போர்ஷனும் ஒரு பாயிண்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த ஆப்ஜெக்டில் இருக்க ஒரு பாயிண்ட்ல இருந்தும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஸ் ஒரிஜினேட் ஆகும். ரே டயக்ராம் கன்சிடர் பண்ணுறதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஸ் எடுத்தா டயக்ராம் காம்ப்ளிகேட் ஆயிரும். ஸோ டயக்ராம் கிளாரிட்டிக்காக 2 ரேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த 2 ரேஸை எதுக்கு எடுக்கிறோன்னா இன்கமிங் ரேயோட டைரக்ஷனையும் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேயோட டைரக்ஷனையும் லேர்ன் பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். ஸோ அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரேஸ் எடுத்தாதான் ஒரு ஹோல் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகும். இந்த 2 ரே எடுத்து படிக்கிறனால ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும்தான் இமேஜா ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ரே டயக்ராம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் பண்ற ரே மிரர் மேல பட்டு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். இது கான்கேவ் மிரர்ல. ஆனா கான்வெக்ஸ் மிரர்ல பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகிற ரே மிரர்ல பட்டு டைவர்ஜ் ஆகும். எப்படி டைவர்ஜ் ஆகும்னா பிரின்சிபல் ஃபோக்கஸில் இருந்து டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். 2 மிரர்ஸ்லையுமே இன்கமிங் ரே அண்ட் அவுட் கோயிங் ரேக்கு நடுவில் இருக்க லைன் நார்மல். இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் ரே டயக்ராம். பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா இன்சிடென்ட் ஆகிற ஒரு ரே மிரரில் பட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆகும். இது கான்கேவ் மிரரில். கான்வெக்ஸ் மிரரில் பிரின்சிபல் ஃபோக்கஸ் இருக்கிற டைரக்ஷனில் ரே ட்ராவல் ஆகி மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ட்ராவல் ஆகும். இங்கேயும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஃபாலோ ஆகும். நார்மல் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் மீட் ஆகும். தேர்ட் ரே டயக்ராம். ஒரு ரே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆச்சுன்னா மிரரில் பட்டு திருப்பியும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது கான்கேவ் மிரர்ல. கான்வெக்ஸ் மிரர்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கிற டைரக்ஷன்ல இன்கமிங் ரே மிரர்ல பட்டு திருப்பியும் அதே டைரக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்சிடென்ட் ரே மிரர் மேல நார்மல்ங்கிற லைன்லயே இன்சிடென்ட் ஆகுது. அதனால ரேஸ் வந்த வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபோர்த் ரே டயக்ராம். ஸ்லாண்டிங்காக வர ஒரு இன்சிடென்ட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே இருக்கிற பாயிண்ட் பி, அதாவது போல் மேலே பட்டு அகைன் ஸ்லாண்டிங்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். இது கான்கேவ் மிரரில். இதே கான்வெக்ஸ் மிரரில் ஸ்லாண்டிங்காக ஒரு ரே போல் மேலே பட்டு திருப்பியும் ஸ்லாண்டிங்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். த இன்சிடென்ட் ரே அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே ஃபாலோ த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்கேயும் laws of reflection follow ஆகும். making equal angles with principal axis. angle I is equal to angle R. ray diagramsல நம்ம பார்த்த 4 கேசஸ்லயுமே laws of reflection follow ஆகும். எப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்ல இன்சிடென்ட் ஆகிற ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலா இருக்க மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். தேங்க்யூ.